நாம் வளரும்போது பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கின்றனவே, அவைதான் அடிப்படை பண்புகள். அவை பார்ப்பதற்கு பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், மக்கள் உங்களைப் பற்றி நினைவில் வைத்திருப்பது இந்த விஷயங்களைத்தான். உங்களுடைய சாதனைகளையோ அல்லது உங்களுடைய வார்த்தைகளையோ அல்ல, மாறாக சாதாரணமான தருணங்களில் நீங்கள் அவர்களை எப்படி உணர வைத்தீர்கள் என்பதைத்தான் அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். உதாரணமாக, உங்களுடைய நாள் கடினமாக இருந்த போதிலும் மற்றவர்களின் நல்ல செய்தியை கேட்டு அதை அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுவது, அல்லது ஒரு சிறிய உதவிக்கு கூட மனதார நன்றி என்று சொல்வது. ஏனென்றால் அதை செய்தவருக்கு அந்த சின்ன விஷயம் பெரியதாக இருக்கலாம். வாங்கிய பொருளை கடமைக்காக இல்லாமல் அக்கறையோடு இன்னும் நல்ல நிலையில் திருப்பிக் கொடுப்பது, மற்றவர்களின் தோற்றத்தை கேலி செய்யாமல் இருப்பது. ஏனென்றால் நகைச்சுவையாக பேசுவதை விட அன்பாக இருப்பதுதான் முக்கியம். மரியாதை என்பது அமைதியாக வெளிப்படும். சரியான நேரத்திற்கு வருவது, ஒருவர் சோர்வாக இருக்கும்போது அதை புரிந்து கொண்டு அவருக்கு தனிமை கொடுப்பது, உங்களுக்கு முன்னால் இருப்பவரை மதித்து உங்களுடைய கைபேசியை ஒதுக்கி வைப்பது போன்றவற்றில் அது தெரியும். ஒருவரின் சுயமரியாதையை காப்பதிலும் அது இருக்கிறது. உதாரணமாக, 4 பேர் இருக்கும் இடத்தில் ஒருவர் கூச்சப்பட்டு தயங்கும் போது அதை சுட்டிக்காட்டி அவரை மேலும் சங்கடப்படுத்தாமல் இருப்பது. இவற்றிற்கெல்லாம் பெரிய முயற்சி எதுவும் தேவையில்லை. நல்ல எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். அலட்சியமாக இல்லாமல் மென்மையாக நடந்து கொள்ளும் மனசு மட்டும் போதும். இங்குதான் நம்முடைய நம்பிக்கையானது அன்றாட வாழ்க்கையோடு இணைகிறது. அது பெரிய பிரகடனங்களில் இல்லை, மாறாக நாம் தொடர்ந்து காட்டும் சின்ன சின்ன அன்பான செயல்களில் இருக்கிறது. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. செய்வோமா?